ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா நேர்மறையான பலன்களை கொடுக்குங்க. அதே நேரத்தில் சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா எதிர்மறையான கிரகங்களாகவும் சொல்லப்படுது. வேத ஜோதிடத்தில் ராகு மற்றும் கேதுவனுடைய பயிற்சி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. நிழல் கிரகங்களான இந்த 2 கிரகமும் வக்கர கதியில் நகர்ந்து ஏறக்குறைய 18 மாதங்களுக்கு ஒரு முறை தங்களுடைய ராசியை மாற்றிக்கொள்ளுமாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு ராகு கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், அதே நாளில் கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறாங்க. ராகு கேதுவனுடைய இந்த பயிற்சியானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட சில ராசிக்காரர்கள் இந்த கிரக மாற்றத்தால் அதிகமான பலனை பெற போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி 18 மாதங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியால் ராஜ யோகத்தை பெறக்கூடிய அந்த 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும். இந்த காலகட்டத்தில் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழிலில் நல்ல அங்கீகாரமானது கிடைக்க போகுதுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் அங்கீகாரத்தை குறிக்கக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு ராகு பயிற்சியாவதால் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களானது கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வானது கிடைக்க போகுதுங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமை பொறுப்புகளானது கிடைக்க போகுது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்துட்டு வந்த திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசு நிர்வாகம் இல்லைன்னா மேலாண்மை துறைகளில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் அதிகப்படியான பலன்களானது கிடைக்க போகுது. இந்த கிரக பயிற்சியால் உங்களுக்கு அங்கீகாரமும் புகழும் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய முதலீடுகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது மாற்றங்களால் உங்களுடைய உறவுகளில் சாதகமான மாற்றங்களானது ஏற்பட போகுது. இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு சவால்கள், போட்டிகள், ஆரோக்கியம் போன்றவற்றோடு தொடர்பு இருக்கக்கூடிய உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு ராகுவும் 12ஆம் வீட்டுக்குள்ள கேதுவும் பயிற்சி அடைய இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதி ரீதியான சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனையும் நன்மையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. ராகு பயிற்சியால் வேலையிலும் வியாபாரத்திலையும் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலனானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முழுமையாக கிடைக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளானது கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் ஒப்படைக்கக்கூடிய வேலையை நீங்கள் சரியாக செஞ்சு முடிச்சு அதில் வெற்றியும் பெறக்கூடிய நேரமாகும். அதே போல் உங்களுடைய முன்னோர்கள் சொத்திலிருந்து பெரும் லாபமானது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகுது. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையாக அமைய போகுதுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்குமே வெற்றியானது கிடைக்க போகுதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியின் போது ராகு 5ஆம் வீட்டிற்கும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு கேதுவும் பயிற்சி அடைய இருக்கிறாங்க. நீங்கள் எதிர்பாராத நிதி வாய்ப்புகளானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இந்த காலம் புதிய சிந்தனைகள் உங்களுடைய வேலையில் முழு திறமையும் காட்டக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அறிவு திறமையான புதிய அணுமுறைகளை நீங்கள் கையாள போகிறீங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு உரிய அங்கீகாரமானது கிடைக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய
பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக நிறைய வாய்ப்புகளானது கிடைக்க போகுது. இதனால் உங்களுக்கு லாபமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே உங்களுடைய நீண்டகால நிலுவையில் இருந்துட்டு வந்த வேலைகளை அனைத்துமே மீண்டும் நீங்கள் செஞ்சு முடித்து அதில் வெற்றியும் பெறக்கூடிய காலகட்டமாகும். உங்களுடைய முதலீடுகளை திட்டமிடுவதால் அதிலிருந்து பலன்களானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே போல் நீதிமன்ற வழக்குகள் இதுவரைக்கும் நிலுவையில் இருந்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக துவண்டிருக்கலாம். உங்களுக்கு மன சோர்வானது ஏற்பட்டிருக்கலாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் அதிகரிக்க போகுது. அதே போல் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே பெரிய வெற்றியை கொடுக்க போகுதுங்க. மேலுமே வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்பான பலன்களானது கிடைக்க போகுது. உங்களுடைய உடல் நலம் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு வருமானம் மற்றும் லாபத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் வீட்டுக்கு ராகுவின் வருகையும் நீதி ரீதியான சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வேலையில் பல புதிய வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே உங்களிடத்துல ஒரு பெரிய பொறுப்புகளானது ஒப்படைக்கப்படுங்க. அதில் நீங்கள் வெற்றியும் பெற போறீங்க. உங்களுடைய வேலையில் நீங்கள் திருப்தி அடைய போறீங்க. மேலுமே வணிகர்களுக்கு பல்வேறு ஒப்பந்தங்களானது கிடைக்க போகுதுங்க. இதனால் நல்ல வருமானமானது கிடைக்க போகுது. அது தவிர உங்களுடைய போட்டியாளர்களுக்கு நீங்கள் கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். நிதி நிலைமை நீண்ட காலத்திற்கு நிலையானதாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய வருமானத்தில் அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய ஆரோக்கியமானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரக நகர்வுமே ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதில் அதிக அளவில் கவனிக்கப்படக்கூடியது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சர்ப கிரகம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ராகு கேது கிரகங்களுடைய நகர்வானது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்குதுங்க. இந்த பயிற்சியின் போது ராகு மகர ராசிக்கும் கேது கடக ராசிக்கும் மாற இருக்கிறாங்க. ஜோதிடத்தில் கிரகங்களுடைய பயிற்சி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. கும்ப ராசியில் 18 மாதங்கள் சஞ்சரித்த பின்னாடி டிசம்பர் 5ஆம் தேதி காலை 10:32 மணிக்கு பயிற்சியாகி ராகு தன்னுடைய பயணத்தை மகர ராசியில் தொடங்க இருக்கிறாரு. ராகு மகரத்தில், சனி மீன ராசியில் அமரும்போது ராகுவிற்கும் சனிக்கும் இடையில் திரியே காதச யோகமானது உருவாக இருக்குதுங்க. மேலுமே இந்த ராசிகளுக்கு இடையே சதுர்த்த தசம யோகமும் அமைய இருக்குது. அசுப கிரகமான ராகு என்றாலும் கூட அவருடைய அமைப்பு சில ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ஜோதிடத்தில் நவகிரகங்களுடைய பயிற்சி மற்றும் நம்முடைய ஜாதக கிரக அமைப்பு திசை புத்தியை பொறுத்து ஜோதிட பலன்களானது சொல்லப்படுது. அந்த வகையில் ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து திசை புத்தி கால அளவானது சொல்லப்படுதுங்க. அப்படி ஒவ்வொருவருக்குமே ராகு திசை நடக்கக்கூடியவங்களுக்கு, ராகு தோஷம் இருக்கக்கூடியவங்களும் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. ராகு போகக்காரர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இவர் ஒருவருக்கு அனைத்தின் மீது ஆசையை வைத்து தூண்டக்கூடியவரும் இவர் தாங்க. பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடியவரும் இவர் தான். அவரால் ஏற்படக்கூடிய சிக்கலிலிருந்து மீள்வதற்கு இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு காளி கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய காளியம்மனுக்கு வேப்ப எண்ணெயால் விளக்கேற்றி வழிபட வேணுங்க. காளியம்மனுக்கு மந்தார மலர்களால் அர்ச்சனை செய்ய வேணும். அதே போல் உளுந்தால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு பலகாரத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே கோமேதக கல்லை நம்ம ஆபரணமாக அணிந்து கொள்ளலாங்க. நவகிரக சன்னதியில் ராகு முன்னாடி நின்று அவருக்குரிய ராகு காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது சிறப்பானதாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் கேது திசை நடக்கக்கூடியவங்களுக்கு இல்லைன்னா கேது நீச்சத்தில் இருப்பதாலேயோ அவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. செவ்வாய்க்கிழமையில் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு கணபதியை வணங்க வேணும். விநாயகர் கோவிலுக்கு சென்று செவ்வரளி மாலை சூட்டி
வழிபட வேணுங்க. அதே போல் கொள்ளலில் செய்யப்பட்ட கொலக்கட்டை மோதகத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். கேது திசை நடக்கக்கூடிய காலத்தில் வைடூரியக்கள் கொண்ட ஆபரணத்தை அணிந்து கொள்வது சிறப்பானதாகுங்க. நவகிரக சன்னதியில் கேது பகவானுக்கு பக்கத்தில் நின்று அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.